நேற்று இல்லை என்றால் இன்று, இன்றும் இல்லை என்றால் என்று. நான் உங்கள் கணேசன். அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். போன வீடியோவில் நம்ம டெட் 2022 கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். இன்றைக்கி 2025 கடைசியாக கேட்கப்பட்ட டெட் வினாத்தாளில் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டினையும் இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாள் எப்படி எளிமையாக இருந்ததா கடினமாக இருந்ததா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வழக்கமாக ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்குறோங்கிறத ரொம்ப மிக முக்கியமான கான்செப்ட் 8ஆம் வகுப்புலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு சதுரம் வரைஞ்சிக்கலாம். ஒரு சதுரம், சரிங்களா? இந்த சதுரத்துக்குள்ளேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு, அதாவது ஒரு வட்டத்தை நான் வெட்டி எடுக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த வட்டத்தை நான் வெட்டி எடுக்கிறேன். இந்த சதுரத்துக்குள்ளேருந்து ஒரு வட்டத்தை நான் வெட்டி எடுக்கிறேன். இதனுடைய மிகப்பெரிய பரப்பளவு என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மீதமுள்ள பகுதியினுடைய பரப்பளவு என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான விஷயம். சரி, அப்போ இந்த சதுரத்தினுடைய பக்களவு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தினுடைய பக்களவு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் ஒரே அளவு. ஏ அலகுகள் பக்கம் கொண்ட ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவை காண்க. கொஸ்டின் நம்பர் 1. ஏ அலகுகள் கொண்ட ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டம் வெட்டி எடுக்கப்பட்ட பின்பு மீதமுள்ள பகுதியின் பரப்பளவை காண்கிறது கொஸ்டின் நம்பர் 2. சரிங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பக்காவாக பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை இதனுடைய இந்த வட்டத்தினுடைய விட்டம் நமக்கு என்னென்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ வட்டத்தினுடைய விட்டம் என்னென்னு நமக்கு தெரியும். இது இதே ஏ தான். அப்போ விட்டம் ஏ தான். அப்போ இதோட ஆரம் என்னங்க? a/2. விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியுங்க a². ரெண்டாவது இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு கேட்டிங்கன்னா πr². தட் இஸ் ஈக்குவல் டு 22/7 22/7 இன்ட்டு ஆரம் a/2 இன்னொரு a/2. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுங்க? இந்த ஒரு 2 2 11 2 22ங்களா? மேலே வேறு எதுவும் கட் பண்ண முடியாது, பகாயன்கள் வந்துருச்சு. அப்போ 11a²/2 14. அப்போ விஷயம் புரியுதுங்களா? சதுரத்தின் பரப்பளவு a², மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு 11a²/14. மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்க? a²லேருந்து 11a²/14 கழிக்கணும். கழித்தா நமக்கு விடை என்ன வருதுங்க? 14a². இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 14a²லேருந்து 11a² கழிச்சோம்னா 3a²/14. இதுதான் மீதமுள்ள பகுதியினுடைய பரப்பளவு. ஸோ 3 விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சதுரத்தின் பரப்பளவு a², அது காமன். இந்த வட்டத்தின் பரப்பளவு 11a²/14. மீதமுள்ள இந்த பகுதியின் பரப்பளவு 3a²/14. ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் இதை ஒட்டி ஒரு கனசதுரத்தில் ஒரு மிகப்பெரிய கோலம் வெட்டி எடுக்கப்பட்டால் அந்த கனசதுரத்தினுடைய கனளவுக்கும் இந்த கோலத்தினுடைய கனளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னென்னு தான் அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? இப்போ நம்ம இதை வைத்து எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணலாம். ஆனால் புக்கில் நமக்கு மிக முக்கியம் இதுதான் இருக்குது. நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம வினாக்களுக்குள்ளே போயிடலாம். இது கொஷின் புக்லெட். நம்ம அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. சரிங்களா? மிக முக்கியமான பர்சன்டேஜ் கணக்கு கட்டாயமாக ஒரு வினா இருக்கும். அப்போ நம்ம என்னென்னா, இப்போ அந்த எண் நம்ம இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எண் எடுத்துக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி காமனாக 100ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 25% அதிகரிச்சதுன்னா அந்த நம்பர் என்னவா மாறுங்க? 125ஆக மாறும். அப்போ 100ங்கிற எண் என்னவா மாறுதுங்க? 125ஆக மாறும். இப்போ இதுலேருந்து தான் 20% குறைக்கிறாங்க. அதாவது 125லிருந்து 20% குறைக்கிறாங்க. 20% குறைச்சா என்ன ஆகுங்க? 1 20 20 5 20. அடுத்து 1 5 5 2 5 10 5 5 25. அப்போ எவ்வளோ குறைக்கிறாங்க? 25 ரூபா குறைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 100ங்கிறது 125 மாறுது. மறுபடியும் 20% குறைச்சா என்னவா மாறுதுங்க? 125ல் 25 கழிச்சா மறுபடியும் என்னவா மாறுதுங்க? 100ஆக மாறுகிறது.
நல்ல விஷயம் தெளிவாக பாருங்கள். 100 என்பது 125ஆக மாறுகிறது. 25% அதிகரிக்கப்பட்டால் மறுபடியும் வந்து இதிலிருந்து 20% குறைக்கப்பட்டால் அது திரும்ப 100ஆகவே மாறுகிறது. அப்போ என்னங்க ஆன்சரு? 5%, 10%, மாற்றம் இல்லையா? 20%, மாற்றம் இல்லை. எந்த விதமான மாற்றம் நடைபெறவில்லை. ஸோ இதுதான் ஆப்ஷன், கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5:7 சமான விகிதம். ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இல்லைங்களா? இது மாதிரியெல்லாம் வினாக்கள் வந்தால் அடடடடா அற்புதமாக இருக்கும். 5:7 சமான விகிதம். நீங்கள் எதுவுமே வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே போயிடலாம் பாருங்களேன். இது வந்து சமான விகிதம் இல்லை, இதுவும் கிடையாது. 2 10, 7 14. இது 2ஆல் பெருக்கும் பொழுது ஒரே எண்ணால் தான் பெருக்கிறோம். இது 2ஆல் பெருக்கி இதையும் 2ஆல் பெருக்கிட்டால் நமக்கு இங்கே ஆன்சர் இருக்குது 2 10, 7 14. ஸோ இதுதான் ஆப்ஷன் 10:14. சரிங்களா? இப்போது இந்த விகித சமம்னு சொல்லும் பொழுது இந்த கருத்தை பார்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். 5:7 = 10:14. சரிங்களா? இப்படி ஒரு விகித சமம் அமைக்கப்பட்டால் இந்த கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகையும் நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகையும் சமமாக இருக்கும். 7 × 10 70, 5 × 14 70. இதுதான் இந்த விகித சமத்தின் பண்பு. இந்த பண்பை பேஸ் பண்ணி கூட ஒரு வினா வந்து உருவாக்கப்படலாம். இதில் ஏதாவது ஒரு இடத்த வந்து எக்ஸ்ன்னு கொடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க சொல்லலாம். அதே மாதிரி விகிதத்தில் வரிசை என்பது மிக முக்கியம். எது முதல்ல கேட்டிருக்காங்களோ அது முதல்ல இருக்கணும், ரெண்டாவது கேட்கப்பட்டது ரெண்டாவது இருக்கணும். அதை நம்ம கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் பாருங்கள். நல்ல தெளிவாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும் பொழுது அழகாக எப்படி உருவாக்கிறாங்க பாருங்கள். சதவீதத்தில் ஒரு கொஸ்டின், அடுத்து விகிதத்தில் ஒரு கொஸ்டின், வடிவியல் உருவங்களில் இணைகரம், சாய் சுதரம், சதுரம், செவ்வகம், சரிங்களா, சரிவகம், இதிலெல்லாம் ஒரு வினா. அப்போ நம்ம இப்படி வந்து அழகாக கிளாஸிஃபை பண்ணி அழகாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம அடிச்சுட்டு வர முடியும். அப்போது ஒரு இணைகரத்தினுடைய அடிப்பக்கமானது, அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. சரிங்களா? அப்போது இணைகரத்தினுடைய பரப்பளவு நமக்கு என்னங்க ஃபார்முலா? B × H. அந்த அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்குனா பரப்பளவு கிடச்சிருங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. அப்போது நம்ம ஆன்சர் டு கொஸ்டின் போய் பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் டு கொஸ்டின் போய் பாருங்கள். இப்போ அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ அடிப்பக்கம் தான் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அடிப்பக்கம் உயரம். அடிப்பக்கம் எப்படி இருக்கணும்? உயரத்தை மாதிரி 3 மடங்கு இருக்கணும். அப்போ இது உயரத்தை மாதிரி 3 மடங்கு இருக்குங்களா? ஓகே. இது பாருங்கள், இது இந்த ஆப்ஷன் வரவே வராது. இது உயரத்தை மாதிரி 3 மடங்கு இருக்குங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன் வரலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர்லேருந்து அப்படி செக் பண்ணி பார்ப்போம். அப்போது நமக்கு இதுதான் அடிப்பக்கம். அதை வந்து உயரம் எப்படி இருக்குங்க? அதன் அடிப்பக்கமானது உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ இதுதான் 3 மடங்கு இருக்குது. இப்போது இதை ரெண்டையும் பெருக்கி பாருங்கள். 8 4 எத்தனைங்க? 32. ஆனால் இங்கே வந்து 3ல் முடியுது. அப்போ 9 எவ்வளோங்க? 63. ஸோ இதுதான் ஆப்ஷன். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த வினாவுக்கு இவ்வளோ எளிமையாக நம்ம விடை கண்டுபிடிக்க முடியும். இதை ரெண்டையும் பெருக்கி பாருங்கள். 9 63 3, மீதி 6. 9 2 18 6 24 243 வந்துச்சுங்களா? சரி, இது மேத்தமெட்டிக்கில் எப்படி போடுறது? அப்போது இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ உயரத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ அடிப்பக்கம் 3 மடங்குனா 3x. அப்போ நம்ம என்ன சொன்னாங்க? B × H தானுங்களா? ஈக்குவல் டு 243ங்களா? அப்போ 3x × x வந்து எவ்வளோங்க? 243. அப்போ 3x² ஈக்குவல் டு என்னங்க? 243. அப்போ x² ஈக்குவல் டு என்னங்க? 243 83ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வருதுங்க? 81. அப்போ x² ஈக்குவல் டு 81னா x ஈக்குவல் டு 9. அப்போது அகலம் வந்து 3 மடங்கு அப்படின்னா 3 × 9 27. உயரம் வந்து அப்படியே வரலாம் 9. அப்போ 27,9. சரிங்களா? அப்போது ஒரு மேத்ஸ் கொஸ்டின் எழுதக்கூடியவங்க அறிவியல் ஆசிரியர்களும் எழுதுகிறாங்க இந்த தேர்வு இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரி கேட்கும் பொழுது நமக்கு இந்த ஆன்சர் டு கொஸ்டின் போய் பாருங்கள். அப்படி போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ரெலவெண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு மேத்ஸில் வந்து 30 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாக அந்த 4 ஆப்ஷனை செக் பண்ணி அப்படியே பார்த்து மூவ் பண்ணி எதெல்லாம் வந்து தேவையில்லையோ அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டே வாங்க. கடைசியாக அப்படி செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முயற்சியை இதில் நம்ம பண்ணலாம். அடுத்து இது பாருங்களேன். இது முக்கோணத்தினுடைய சமநின்மை பண்பு. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய அந்த மார்க் டெஸ்ட் 1லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். முக்கோணத்தினுடைய சமநின்மை பண்பை பேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினோ அல்லது முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் பேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினோ அல்லது வெளிக்கோணம் உள்ளதிர் கோணங்கள் கூடுதல் அதை பேஸ் பண்ணுற கொஸ்டினோ ஒரு கொஸ்டின் நிச்சயமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 2 பக்களவின் கூடுதல் 3வது பக்களவை விட அதிகமாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் பாருங்களேன்.
7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 9 3 4 7 10 6. ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தாலே தெரியுது எதுவாக இருக்கும், இதுதான் ஆப்ஷனாக இருக்கும். 3 4 கூட்டம் பாருங்கள், 3வது பக்க அளவு வந்து அதிகமாக இருக்குது. 3வது இது ரெண்டையும் கூடுதல் வந்து 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். ஆனால் 3வது பக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு சரியான ஆப்ஷன். எந்த அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது அப்படின்னா என்னங்க, 3வது ஆப்ஷன். இப்போ தான் பிரச்சனை, இதில் வந்து 3 நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஆனால் ஆப்ஷனில் 3ங்கிறது இங்கே இருக்குங்க, அதுவும் அவங்க சியிலே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை, சி இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், 10வது மற்றும் 9வது ஃபிபொனாச்சி எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் காண்க. the difference between the 10th and 9th ஃபிபொனாச்சி numbers is. ஓகேங்களா, அப்போ ஃபிபொனாச்சி நம்பர்ஸ் நம்ம வரிசை எழுதிருங்க. 1 1 2 3 5 5 3 8 8 5 13 13 8 21 21 13 34 34 21 55. இது வரைக்கும் 10 நம்பர் வந்துருக்கு. 3 4 5 6 7 8 9 10 நம்பர். சரிங்களா, அப்போது 10வது எண்ணுக்கு 9வது எண்ணுக்கு இடையில வித்தியாசம் என்னங்க, 10வது நம்பர் 55, 9வது நம்பர் 34. அந்த வித்தியாசம் இந்த தான் அந்த வித்தியாசம். இதுலேருந்து இது கிடைச்சா இதுதான் கிடைக்கும். ஸோ 21 இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதம் காண்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த மீபேக்கா மீசிமா 36 48 ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். அந்த மீபேவா மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு டானாவகத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதையும் வகுக்கக்கூடிய எண் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பெரிய நம்பர் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து எனக்கு 2ஆம் வாய்ப்பால் வரும், போடுங்க. 1 2 2 8 2 16 2 2 4 4 2 8. மறுபடியும் பாருங்கள், இது ரெண்டு எனக்கு 6ஆம் வாய்ப்பால் வருதுன்னு தெரியுது, போட்டுக்கோங்க, பிரச்சனையும் முடிஞ்சு. 3 18 4 24. சரிங்களா, அப்போ இது ரெண்டு காமனாக வந்து நமக்கு வகுதி கிடையாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ மீபேக்கா அப்படின்னு சொன்னால் எந்த 2 எண்கள் வந்து இந்த 2 முழுமையாக வகுத்துருக்கு, 6 முழுமையாக வகுத்துருக்கு, அப்போ அதை வச்சுக்கோங்க. இதுதான் 2 6 12 தான் மீபேக்கா, மீப்பெரு காரணி. மீசீமான்னு சொல்லும் பொழுது இந்த மீதி எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். அப்போ 12 × 3 × 4, அப்போ என்ன வருதுங்க, 144 வருது. ஸோ என்ன கேட்குறாங்க, மீபேக்கா மற்றும் மீசீமாவின் விகிதம். அப்போது 12 மற்றும் 144. ஸோ இதை பாருங்கள், அவங்க டைரெக்டாக அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த வேர்டிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீப்பேரு காரணிக்கும் மீச்சிறு மடங்குக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இதை மாற்றி கேட்டு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கண்டுபிடித்த மீப்பேரு காரணி தான் நீங்கள் 12, மீசிமா தான் 144. ஸோ 12:144 ஆன்சர். நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேகமாக போய் 144 12 வந்து பார்த்துடக்கூடாது. மேத்ஸை பொறுத்தளவுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டியது. ரஃப் ஒர்க்கில் இருந்து நம்ம ஆன்சருக்கு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின், இந்திய புள்ளியியலின் தந்தை யார்? சரிங்களா, பெர்னார்ட் ரைமனா, பிரசந்த சந்திர மகளநபீசா, பித்தகரஸா, கால் பியர்சனா அப்படின்னு சொன்னால் நம்ம தெரியும். நம்ம ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். பிரசந்த சந்திர மகளநபீஸ் இவர் தான் இந்திய புள்ளியினுடைய தந்தை அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின், 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும்தான் 9th வந்திருக்கு. இந்த கொஸ்டின் வந்து 9th கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக மறுபடியும் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், அப்போ ஒரு வட்டத்தில் நமக்கு கேட்க வேண்டியது அதனுடைய மையம். அந்த மையத்திலிருந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு நான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்ம அறிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அப்படின்னா இது 12 சென்டிமீட்டர். 3√7 சென்டிமீட்டர் அப்படின்னா 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நான் அப்படின்னா இதுதான் 3√7 சென்டிமீட்டர். அப்போ இந்த நாணின் நீளம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க, அதை 2ஆல் பெருக்கிட்டால் முடிஞ்சு. ஏன்னா வட்ட மையத்திலேருந்து நானுக்கு வரையக்கூடிய செங்குத்து கூட அந்த நாணை இரு சம கூறிடும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ நம்ம இதை பார்க்க போகிறோம். அப்போ கர்ணம் தான் இதில் பெருசாக இருக்குது. கர்ணம் ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயர் கழிச்சோம்னா நமக்கு இந்த அடிப்பக்கத்தோட ஸ்கொயர் கிடைக்க போகுது. ஸோ 12 ஸ்கொயர் மைனஸ் 3√7 த ஹோல் ஸ்கொயர், இதை நம்ம கழிக்கணும். 12 ஸ்கொயர் நமக்கு 144 மைனஸ் இதில் 3 ஸ்கொயர் 9, ரூட்டால் ஸ்கொயர் பண்ணால் 7. சரிங்களா, அப்போ 144 மைனஸ் 9 × 7 எவ்வளோங்க, 63. சரிங்களா, அப்போ நமக்கு எவ்வளோ வருதுங்க, 81 வருது. அப்போது இது வந்து எக்ஸோட ஸ்கொயர், இது வந்து எக்ஸோட ஸ்கொயர். அப்போது எக்ஸோட ஸ்கொயர் 81னா அப்போ எக்ஸ் எவ்வளோங்க, எக்ஸ் வந்து 9.
சரி, இப்போ இதுதான் நாணினுடைய நீளமா, இந்த 9 சென்டிமீட்டர் தான் நாணினுடைய நீளமா அப்படின்னு நமக்கு இது முடிச்சோன்னே வரக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, அதை 2ஆல் பெருக்கணும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பித்தகரஸ் தேற்றமெல்லாம் இதை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிட்டோம். ஆனால் கடைசியில் அந்த நாணி நீளத்தை நம்ம 2ஆல் பெருக்கணும்னா வேஸ்ட் ஆயிடும். ஸோ இது 2ஆல் பெருக்கி போட்டோம்னா 18 சென்டிமீட்டர் தான் அதனுடைய விடை. நாணி நீளம் வந்து 18 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு எண்ணின் x%இருந்து xஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண். சரிங்களா? அதாவது when x is subtracted from x% of a number to give x, then the number is. ஸோ இங்கே நமக்கு வந்து எக்ஸுங்கிற வேரியபிளும் இருக்குது, நம்ம வேற ஒரு வேரியபிள் எண் எடுத்துக்கணும். எண்ணில் x% கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸை கழிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கணுமா, எக்ஸே கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் செட்டிங். ஸோ இது செட் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது என்ன செய்யலாம், அப்போ n இன்ட்டு x/100, இந்த -x அந்த பக்கம் போனால் +x மாறும், 2x ஆயிரும். ஸோ இந்த x நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ n = 200, இதுதான் ஆன்சர். n = 200 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக போட்டோம். ஸோ இப்போ இது நமக்கு தெரியல, ஆன்சர் டு கொஸ்டின் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். இப்போ 60ல் ஒரு 10% கண்டுபிடிங்க, எவ்வளவு, 6. நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சோம், எக்ஸ் வந்து 6 தானே எடுத்தோம், அதாவது 10 தானே எடுத்தோம். 10% அப்படின்னா x%லேருந்து எக்ஸை கழித்தார். அப்போ நம்ம எடுத்தது 10. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆன்சர் போயிடும். இதோட 10% எவ்வளவு, 10. அந்த 10ல் 10 கழிச்சா 0 ஆயிரும். சரிங்களா? இது -4 வரும். இதோட 10% 15. அதுலேருந்து நம்ம எடுத்த நம்பர் 10 தானே, அது கழிச்சோம்னா நமக்கு என்ன வருதுங்க, 5. இதோட 10% எவ்வளோங்க, 20. நம்ம எத்தனை பர்சன்டேஜ், 10. அப்போ அந்த 10 கழிச்சோம்னா நமக்கு 10 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். இப்படியும் நம்ம என்ன செஞ்சிடலாம், போய் கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவேஷன் செட் பண்ண முடிஞ்சா ஈக்குவேஷன், அதர் ஆன்சர் டு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பு 108 சென்டிமீட்டர்² மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், அதன் உயரம் காண்க. இதெல்லாம் ஈஸியான ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு விஷயமே இல்லை. அதாவது அடிப்பக்கம் எந்த நம்பர் பேருக்குன்னா 108 வருதுன்னு பாருங்க, அதில் பாதி நமக்கு வரணும். சரிங்களா? சரி, ஃபார்முலா போடுங்க. ½ இன்ட்டு BH ஈக்குவல் டு எவ்வளோங்க, 108. அப்போது ½ அப்படியே இருக்கட்டும், அடிப்பக்கம் 18, ஹைட் கண்டுபிடிக்கணும் 108. அப்போ இங்கே எவ்வளோ வருதுங்க, 9. அப்போ ஹைட் ஈக்குவல் டு 108/9. அப்போ 1 9 9 2 9 18. அப்போ ஹைட் ஈக்குவல் டு 12. ஹைட் ஈக்குவல் டு 12 தான் ஆன்சர், 12 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ 12 18 எவ்வளோங்க, 216. 216ல் பாதி தான் 108. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிச்சிடும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக போடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொண்டு இருசம கூறிடும். த ஆன்சர் இஸ் 90 டிகிரி. அதே மாதிரி சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொண்டு இருசம கூறிடும். இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும், ஆனால் செங்குத்தாக வெட்டி கொள்ளாது. செவ்வகத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும், ஆனால் செங்குத்தாக வெட்டி கொள்ளாது. நமக்கு சாய் சதுரம் மட்டும்தான் செங்குத்தாக வெட்டி கொண்டு இருசம கூறிடும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதே வந்துச்சு பாருங்க, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இஜெட்டின் மதிப்பு. சரிங்களா? அப்போது இது வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களில் கூடுதலுக்கு சமம்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் நம்ம ஈஸி கொஸ்டின். அப்போ இங்கே 145 டிகிரி இருக்குதுன்னா இங்கே 60 டிகிரின்னா 145ல் 60 போனால் எவ்வளோங்க, 85 டிகிரிங்க. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, 145 வருது. அப்போ ஆன்சர் எவ்வளோங்க, 85 டிகிரி. சரிங்களா? ஆன்சர் என்னங்க, 85 டிகிரி. ரொம்ப எளிமையான கேள்வி, ரொம்ப எளிமையான ஈஸியான கொஸ்டின் இது. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். போர்ட் மாஸ். நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்த கொஸ்டினில் இதுலேயே மார்க் டெஸ்ட்டில் இந்த போர்ட் மாஸ் பற்றி நம்ம சொல்லலை. மிக நிச்சயமாக போர்ட் மாஸ் அப்படிங்கிறதுல ஒரு வினா கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அப்போ போர்ட் மாஸ் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ராக்கெட். எங்கே ப்ராக்கெட் இருக்குது, ஸோ இதுதான் ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போது 2/5 வகுத்தல் இந்த 1/5 அப்படி வச்சுக்கலாம். இந்த ½ அப்படிங்கிறது வந்து அதோட இன்னு அப்படிங்கிறது. இப்போ 3/4 - 1/2. இது நம்ம ரொம்ப போய் பின்ன கழிதெல்லாம் போக தேவையில்லை. முக்கால் அரை போனால் எவ்வளோங்க, கால். அப்போ ½ பதிலாக நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல் 1/4 - 1. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். அப்போது 2/5 டிவைடட் பை இது ரெண்டையும் பெருக்குன்னா 1/20 - 1. அப்போ 2/5
வகுத்தல் இதை பாருங்கள் 20 × -1 -20 ப்ளஸ் 1னா -19/20 சரிங்களா. அப்போ 2/5 வகுத்தல் என்ன பாருங்கள் பெருக்கலாக மாறிடும். ஸோ 20/-19 ஓரஞ்சு 5 4 20 அப்போ 4 2 8/-19 ஸோ 8/-19 தான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சராக வருகிறது. -8/19 தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது கோவையினுடைய மதிப்பு ரொம்ப எல்லாமே எளிமையான கேள்வியாக இருக்குது. m = n மற்றும் n = -3 எனில் m + n - mn என்ற கோவையின் மதிப்பு. அதாவது m + n - mn இந்த கோவை இந்த கண்டுபிடிக்கணும். mக்கு வந்து 8, nக்கு வந்து -3, இந்த மைனஸ் இங்கே உள்ள மைனஸ் இது 8, nக்கு பதிலாக ஒரு -3 சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 8 3 24 ஸோ 24 5 நமக்கு 29 இதுதான் ஆன்சர். ஸோ 29 ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி x - 1/x = 5 எனில் x³ - 1/x³ மதிப்பை காண்க. சரிங்களா. மிக முக்கியமானது முற்றுரிமைகள் வந்து இந்த a - b the whole cube இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ எடுத்துக்கலாங்க. அப்போ இதோட ஃபார்முலா என்னங்க a³ - 3a² b + 3ab² - b³ சரிங்களா. இதிலிருந்து நம்ம உருவாக்குறோம் முற்றுரிமை. இதுக்கு தேவையான முற்றுரிமை நம்ம அதிலிருந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ அப்போ இதை எழுதும் பொழுது a³ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். -3ab இஸ் காமன். ரெண்டுலேயும் -3ab எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே என்ன இருக்குங்க a - b இருக்குங்க. இது உள்ளே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் -3ab இருக்கும். ரைட். அப்போ -b³ இங்கே இருக்குங்க. இப்போது நான் என்ன செய்கிறேன்னா இந்த a³ - b³ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதாவது a - b the whole cube ப்ளஸ் 3ab × a - b கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் எனக்கு தேவையான முற்றுரிமை. இதிலேருந்து தான் நான் இதை சால்வ் பண்ண போகிறேன். அப்போ வந்து x³ - 1/x³ சரிங்களா. இது வேணும்னா ஃபஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா a - b the whole cube அதாவது x - 1/x the whole cube அதாவது 5³ மைனஸ் ப்ளஸ் 3 × ab abன்னு பண்ணோம்னா என்ன ஆகுங்க இந்த x × 1/x வருங்களா. இது ரெண்டு கட்டாயி 3ங்கிற ஆன்சர் தான் இங்கே வரும். அடுத்து வந்து a - bனா அதுக்கு ஒரு 5 இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது 5³ அப்படின்னா 125 இங்கே 35 15 அப்போ ஆன்சர் வந்து 140 தான் இதோட ஆன்சர். ஸோ 140 தான் ஆன்சர். அது அவங்க கொடுக்குறதே இந்த ab ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று அடிப்படுறதுக்காக தான் ப்ளஸ் 3ab × a - b கொடுத்துருக்குறது. புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல தெளிவாக தெரியுதுங்களா. மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் இந்த இடத்துல எனக்கு கால்குலேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த முற்றுரிமையை a - b the whole cube அதே மாதிரி a + b the whole cube நல்லா ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. a + b the whole square அந்த கான்செப்டில் 4 முற்றுரிமை இருக்கிறது. இதில் இந்த 2 முற்றுரிமையும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதோட பயன்பாட்டு கணக்குகள் அதிகமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் வர மாதிரி கூட ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. இங்கே நல்ல வேலை இல்லை. அந்த மாதிரி கூட ஆப்ஷன் 2 6 12 20 30 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம அந்த 4 ஆப்ஷனுக்குள்ளே அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2n அப்படின்னா இரட்டைப்படை எண். இது வந்து 2 4 6 8ன்னு போகலை, நடுவில் நம்பர் மிஸ்ஸிங். ஸோ அந்த 2n அப்படிங்கிறது வராது. n + 1 அப்படின்னா பாருங்கள் எண்ணுக்கு 1 போட்டால் 1 + 1 எண்ணுக்கு 2 போட்டால் 2 + 1 எண்ணுக்கு 3 போட்டால் 3 + 1 அப்போ என்ன வருங்க 2 3 4 இப்படி போகுதா. இது போகலை. அப்போ இது கிடையாது. அப்போ n × n - 1 போடுங்க 1 × 1 - 1 அப்போ இது 0 ஆயிடுது. ஸோ அப்போ இது கிடையவே கிடையாது. அப்போ என்னுக்கு இந்த இடத்துல போட்டு பாருங்கள் 1 × 1 + 1 சரிங்களா. இங்கே போட்டு பாருங்கள் 1 × 1 + 1 2 × 2 + 1 3 × 3 + 1 அப்போ பாருங்கள் 1 × 2 2 × 3 3 × 4 ஓரன் 2 இருமூன் 6 முன்னாங்கு 12
அப்போ 2 6 12. ஸோ இதுதான் அமைப்பு. இந்த மாதிரியான பொது அமைப்பில் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆன்சர் டு கொஷின் போயிடலாம், ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது என்றால் பாதையின் பரப்பு, செவ்வக பாதை மற்றும் வட்ட பாதையினுடைய பரப்பளவு நம்ம துல்லியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இருந்து கூட வினாக்கள் நமக்கு உருவாகலாம். சரிங்களா? ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு தோட்டம் இருக்குங்க. ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு தோட்டம் இருக்கு. சரிங்களா? அதனுடைய பரிமாணங்கள் என்னங்க? இது 70 நீளம், 40 அகலம். அப்போ இந்த செவ்வக வடிவ தோட்டத்தினுடைய பரப்பளவு ஏரியா 1 வந்து 70 × 40. சரிங்களா? அப்போ வந்து 28 2800. நம்ம ஃபஸ்ட் அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறமா இதுக்குள் இப்படி தான் நமக்கு பாதை வந்து சுற்றிலும் ஒரு பாதை அமைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாதை வந்து சுற்றியிலே அமைக்கிறாங்க. அப்படி தானங்க? ஓகே. இந்த பாதை அமைக்கும் போது அந்த பாதையினுடைய அகலம் வந்து 2 மீட்டர். அப்போ 2 மீட்டர்னா இந்த நீளம் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 குறையுங்களா? அப்போ 4 குறையுமா? அப்போ 4 குறைஞ்சா இந்த அகலம் வந்து 36 மாறும். அப்போ இதில் 4 குறைஞ்சா இது வந்து 66 மாறும். அப்போ ஏரியா 2 என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய செவ்வகத்தோட நீளம் வந்து 66, அதோட அகலம் வந்து 36. ஸோ 66ஐயும் 36ஐயும் பெருக்கணும். 66ஐயும் 36ஐயும் பெருக்கணும். 6 36 6 மீதி 3, 6 36 3 39, 3 18 8 மீதி 1, 3 18 1 19. அப்போ 6 9 8 17 7 மீதி 1, 9 4 13 3 மீதி 1, அப்போ 2 2376. ஸோ 2376. இப்போ இதுலேருந்து இதை நம்ம என்ன செஞ்சிடணுங்க? கழிச்சிடணும். கழிச்சோம்னா 10ல் 6 போனால் 4, அப்போ இங்கே 9, 9ல் 7 போனால் 2, இங்கே 7, 7ல் 3 போனால் 4. ஸோ 424 தான் அதனுடைய விடை. 424 மீட்டர் ஸ்கொயர், அதுதான் அதோட விடை. சரிங்களா? இதை செவ்வக பாதைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் நான் இங்கே 2 பக்கம் 2 குறைச்சோம்னா அப்போ இந்த பக்கமும் 2 மீட்டர் அகலம் இருக்குது, இந்த பக்கமும் 2 மீட்டர் இருக்குது. ஸோ 2 2 4 குறையும். நீளத்திலையும் 4 மீட்டர் குறையும், அகலத்திலையும் 4 மீட்டர் குறையும். ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள்? இது நம்ம கொஸ்டின், இதே கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். இதே கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதனுடைய மீப்பெரு காரணி 5ங்க. ஸோ இது வராதுங்க. இதனுடைய மீப்பெரு காரணி 13ங்க. 4 13 52, 7 13 91, இது வராதுங்க. இதில் பாருங்களேன், இது 1 வந்து பகாயன். அப்போ இந்த பகாயன் வரனால இதனுடைய மீப்பெரு காரணி 1. ஸோ இதுதான் வரும். 71, 81 தான் வரும். இதுவும் வந்து பாருங்கள் 9ஆம் வாய்ப்பால் வரும், இதுவும் வராது. ஸோ இதுதான் இதனுடைய மீப்பெரு காரணி. 2 அடுத்தடுத்த சோடி எண்களினுடைய மீப்பெரு காரணி 1 என்றால் அவை சார்பகா எண்கள். அவை பகா எண்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மீப்பெரு காரணி 1 என்றாலே அவை சார்பகா எண்கள். இப்போ இன்னொரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 23, 12 மீப்பெரு காரணி கேட்டால் என்னங்க பதில் சொல்லுவோம்? 23, 12 மீப்பெரு காரணி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு பகாயன் வந்துட்டாலே மீப்பெரு காரணி 1. சரிங்களா? இது முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th இந்த கொஸ்டின் இருக்குது. 23, 12 மீப்பெரு காரணி, இவையும் நம்ம என்ன செய்யலாம்? சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து, பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் என்னவென்று அழைக்கலாம்? இதுவும் நம்ம மார்க் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட வினாதான். பிக்டோ வேர்டா, பிக்டோ பிரஸ், பிக்டோகிராம், பிக்டோகிராஃப்ட் அப்படின்னா பிக்டோகிராம். சரிங்களா? பட விளக்கப்படத்தை எவ்வாறு அழைக்கலாம் ஆங்கிலத்தில்? பிக்டோகிராம். பிக்டோகிராம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவியல் வடிவம் 2 × 10⁻⁻4 திட்ட வடிவம் என்ன? சரிங்களா? ஸோ இது வந்து என்னங்க? இது அறிவியல் குறியீடு. அறிவியல் குறியீடு. அப்புறம் அவகேட்ரோ என்ன? 6.023 × 10⁻23 இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்களேன், 10 அடுக்காக தான் எழுதுவாங்க. ஸோ இந்த எண்ணோட ஒரிஜினல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 × 10⁻⁴. அப்போது 2லிருந்து தசம் புள்ளி நமக்கு 4க்கு வந்து வரணும். 1 2 3 4. அப்போ முன்னாடி நமக்கு எத்தனை 0 சேரணுங்க? 3 0 சேரணும். அப்போ 3 0 இருக்கணும். இதுதான் அதோட ஆன்சர். 0.0002 இது அதோட ஆன்சர். அடுத்து 36 காரணிகள். ஸோ இந்த எண் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் டெஸ்ட் என்ன கேட்டிருக்கோம்னா, இந்த 36 என்பது ஒரு வர்க்க எண்ணா அல்லது ஒரு சதுர எண்ணா அல்லது ஒரு முக்கோணனா அல்லது மேற்கூறிய அனைத்துமான ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். ரீகால் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த எண் வந்து முக்கோண எண் தாங்க, இது சதுர எண் தாங்க, இது வர்க்க எண் தாங்க. அப்போ வந்து இது அனைத்தும். இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு இதனுடைய காரணிகள் இது இதெல்லாம் வகுக்கும்னு பாருங்கள். இப்போது இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் தான் பாருங்கள் 1 வகுக்கும், 2 வகுக்கும்,
3 வகுக்கும் 4 வகுக்கும் 6 வகுக்கும் 9 12 18 36 இது அனைத்தும் வகுக்கிறனால இதுதான் இதனுடைய காரணியினுடைய முழு தொகுப்பு. பாருங்கள், எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையான வினா, சாதாரணமான வினா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இது மேட் கொஸ்டின் வரக்கூடிய வினாக்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பு எப்படி ஒரு தொடரமைப்பாக போகிறதுன்னு பாருங்கள். இங்கே 3 டாட் வந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான செயற்பணி உருவாக்கும் அப்படின்னா இங்கே 3 டாட் இல்லை, 3 டாட் வந்து இங்கே சேட் ஆகிருக்கு. அடுத்து 4 டாட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி 2 டாட் சேட் ஆகிருக்கும், அப்போ 2 டாட் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2 டாட்டு அந்த சேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துங்க. இந்த கொஸ்டின் ஒரு டைம் வேணால் பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பாருங்க, நேர்மாறல் கணக்கு வந்துச்சுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், நேர்மாறல் எதிர்மாறல் தனியாகவே கேட்கப்படலாம். அப்படி இல்லைன்னா நேர்மாறலும் எதிர்மாறலும் சேர்ந்து வந்து கலப்பு மாறல் கேட்கப்படலாம். மிக நிச்சயமாக இதிலிருந்து ஒரு வினா நமக்கு எதிர்பார்க்கலாம். அப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்னென்னா, ஆட்கள் நாட்கள் இது இரண்டும் எதிர்மாறல். தொடர்ச்சியாக நம்ம மார்க் டெஸ்ட்டை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு இதில் தெளிவான ஒரு ஐடியா கிடச்சே வரும். ஏற்கனவே வந்து நான் 3 மார்க் டெஸ்ட்டில் நம்ம 90 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 30 கொஸ்டின், 120 கொஸ்டின். அப்படின்னா நீங்கள் 120 கொஸ்டின் நினைக்கக்கூடாது, 120 ஐடியாஸ் தான் நினைக்கிறோம். நம்ம அந்த ஐடியாஸ் தான் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ ஆட்கள் நாட்கள்னு சொன்னோம்னா 200 போர் வீரர்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எத்தனை நாளைக்கு இருக்குங்க? 40 நாளைக்கு இருக்குங்க. அப்போ முகாமில் வந்து சரி ரைட்டு. அடுத்து 50 வீரர்கள் வந்து கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ 50 பேர் ஆட் ஆகி கூட வந்துட்டாங்கன்னா இங்கே 50 போடக்கூடாது. அப்போ 200ங்கிறது என்னவா மாறிடுதுங்க? 250 மாறுது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம என்ன செய்யணும், டைரெக்டாக அந்த 50 நம்பர் இங்கே போட்டுருவோம், அப்படி போடக்கூடாது. அப்போ 250 பேர் வந்தால் இந்த ஃபுட்டு வந்து எத்தனை நாளைக்கு இருக்குன்னு கேட்கணும். ஸோ 200 பேருக்கு தான் 40 நாளைக்கு ஃபுட்டு இருக்குது. ஒரு 50 பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. அப்போ வந்து எத்தனை நாளைக்கு வந்து அந்த உணவு இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போது இது ஆட்களும் நாட்களும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறல். அப்போ x = 40 × எதிர்மாறலான இந்த பெருக்கு பின்னத்தை நான் அப்படி எடுத்து சொல்லியிருக்கோம். அப்போ 200/250. ஸோ 0 0 கட் பண்ணி விடுங்க. 4 5 20, 5 5 25, 1 5 5, 8 5 40, 8 × 4 32 நாட்கள். அப்போ x = 32 நாட்களுக்கு அந்த உணவு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு எண்ணை வந்து 3/a × 4/b பகாக்கரணிப்படுத்துதல். சரிங்களா? இது வந்து அடிப்படை எண்ணியல் தேற்றம். 5184 என்ற ஒரு அமையும் இரு மிகை முழுக்கள் AB ஆனது. 10th இந்த கொஸ்டின், 10th இந்த கொஸ்டின் இருக்குனாலும் இது சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய கொஸ்டின் தான். அப்போ ஒரு 5184 அதில் வந்து எத்தனை வாட்டி 3 இருக்குது, எத்தனை வாட்டி 4 இருக்குது, அதுதான் கேட்குறாங்க. அப்போ இந்த நம்பரை நம்ம வந்து என்ன செய்யணும்னா 3ஆல் மற்றும் 4ஆல் வகுத்து பார்க்கணும். 3ஆல் மற்றும் 4ஆல் மட்டும் வகுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ 3ஆல் வகுத்து பார்க்குறோம். 1 3 3, மீதி 2 7 3 21, 2 3 6, மீதி 2 8 3 24. சரிங்களா? மறுபடியும் 3ஆல் போடலாம். 5 3 15, மீதி 2 22, 7 3 21, மீதி 1 6 3 18. மறுபடியும் 3ஆல் போடலாம். 1 3 3, மீதி 2 9 3 27, 2 3 6. மறுபடியும் 3ஆல் போடலாம். 6 3 18, மீதி 1 4 3 12. சரிங்களா? இப்போ 4ஆல் தான் போடணும். ஒரு நாள் 4 6 4 24. திரும்ப 4ஆல் போட்டால் 4 16. சரிங்களா? அப்போ 1 2 3 4. அப்போ 3/4 × 4/1 2 3 4/3. நல்லா கவனிச்சுக்கோங்க. தான் இந்த எண்ணை வந்து நம்ம அப்படி எழுத முடியும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? AB. ஏ இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? 4. பி இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? 3. சரிங்களா? அப்போது 3னுடைய அடுக்கில் வர்றது தான் ஏ, 4னுடைய அடுக்கில் வர்றது பி. அப்போது 4,3 தான் விடை. இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இங்கே 3,4 இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ரஃப் ஒர்க் ரொம்ப முக்கியம். அடுத்து எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது மேற்பட்ட காரணியில் பெருக்கல் பலனாக எழுதுவதை போன கொஸ்டின் தான். பகா காரணிப்படுத்துதல் அல்லது காரணிப்படுத்துதல் பெருக்கல் பலனாக எழுதுவது தான் சொல்கிறாங்க. பகா எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுனா பகா காரணிப்படுத்துதல், இது காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். திரும்ப வடிவங்கள் வந்துருச்சுங்க. ஒரு இருசம பக்க சரிவக வடிவில் உள்ள ஒரு மைதானத்தின் இணை பக்கங்கள் 42 மீட்டர் 36 மீட்டர். சரிங்களா?
இணைப்பக்கங்கள் இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் ஆகும் செலவை காண்க. சரிங்களா? ஒரு நாற்கரத்தினுடைய ஒரு ஜோடி பக்கங்கள் வந்து இணையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாற்கரம் இங்கே பாருங்க, ஒரு நாற்கரத்தில் ஒரு ஜோடி பக்கங்கள் இணையாக இருந்ததுன்னா அது வந்து சரிவகம்ங்க. அந்த இணை இல்லாத பக்கங்கள் 2 இருக்கு இல்லைங்களா, அது 2 சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரு சம பக்க சரிவகம்ங்க. நம்ம எந்த சரிவகமாக இருந்தாலும் இது ஒரு இணைப்பக்கத்தோட நீளங்களை பாருங்கள். ஒரு இணைப்பக்கம் வந்து 42 மீட்டருங்க, இது பெருசுங்க. சின்ன இணைப்பக்கம் வந்து 36 மீட்டருங்க. இது ரெண்டுக்கும் உள்ள செங்குத்து உயரம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரம் எவ்வளோங்க? இணைப்பக்கம் இடையே உள்ள தொலைவு வந்து 30 மீட்டர். சரிங்களா? இணைவுள்ள செங்குத்து உயரம் கொடுத்துருக்கணும், அவங்க தொலைவு கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போது அந்த மைதானத்தை சமப்படுத்த ரூபாய் 100 வீதம் ஆகும் செலவு அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள். அப்போ ½ × h × a + b இதான் ஃபார்முலா. அப்போ ½ இந்த ஹைட் வந்து எவ்வளோங்க? 30. a + bனா 36 + 42. அப்போ என்னங்க வருது? இது ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம், 15. ஸோ 15 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 38 78. சரிங்களா? 3 4 7 78. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 78 15 78 15 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். 8 40 0 மீதி 4 7 35 4 39 1 8 8 1 7 0 9 8 17 7 மீதி 1 4 7 11. ஸோ 1170 இதுதான் அதனுடைய பரப்பளவு. ஆனால் ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபா செலவாகும்னா இன்னொரு 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கங்க. அப்போ 1,17,000 தான் ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ். 1,17,000 தான் அதனுடைய ஆகக்கூடிய செலவுகள், அதை சமப்படுத்துறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ காரணிப்படுத்துக மிக முக்கியமான கொஸ்டினுங்க. காரணிப்படுத்துக நல்லா கவனிச்சுங்க. 2x² + 15x - 27 இது எப்படி காரணிப்படுத்தணும் பாருங்கள். ஸோ 2x² + 15x - 27 இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. நடுவில் என்ன நம்பர் இருக்குது? +15, அதை இங்கே போட்டுக்கோங்க. ஓரத்தில் என்ன நம்பர் இருக்குது? -27. ஆனால் முன்னாடி கீழே இருக்கா, அதை பெருக்கி போடுங்க. அப்படி பெருக்கப்பட்டால் நமக்கு என்ன வருங்க? -54ங்க. -54. 2 நம்பரை கூட்டினா +15 வரணும், அதே 2 நம்பரை பெருக்குனா -54 வரணும். பாருங்களேன், இந்த 54 வந்து நம்ம என்ன நினைப்போம்னா 9 × 6 எழுதலாம்னு சொல்லுவோம். ஸோ 9 6 54 வந்துடுது, கூட்டினா 15 வந்துடுது. ஆனால் 9 + 6 வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கனால நமக்கு மைனஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம வந்து 18 3 எடுத்துக்கோங்க. ஸோ 18 3 54ங்களா, இதை மைனஸ் பண்ணிட்டு அப்போ சரியாக போச்சா? 18 - 3 15, 18 × -3 54. ஓகே, இது வந்து 2 கெழு வந்து எக்ஸுங்க. இது 2 முன்னாடி வந்து அது மாறி எக்ஸ், முன்னாடி அமைந்த கெழு வந்து 2. ஸோ அதை 2x நம்ம போட்டுக்கிறோம். இங்கே நம்ம கட் பண்ண முடியும். 1 2 2 9 2 18. அப்போ காரணிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணி x + 9, இன்னொரு காரணி என்னென்னா 2x - 3. ஸோ அப்போ இது எங்கே இருக்குங்க ஆன்சரு? x + 9 2x - 3. x + 9 ஃபஸ்ட் ஆப்ஷன். இதுதான் ஆப்ஷன். x + 9 2x - 3 தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இடைநிலை நம்ம திரும்பவும் சொல்கிறோம். புள்ளியியலை பொறுத்தளவுக்கு சராசரி, இடைநிலை, முகடு, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது இதெல்லாமே வரிசையாக இருக்கா? ஆமாம், வரிசையாக தான் இருக்குங்க. இரட்டைப்படை எண்கள் வரிசையாக தான் இருக்குது. 2x 4x 6x 8x 10x. இதில் இடைநிலை என்னங்க? நடுவில் கூடிய இந்த 6x தான் இடைநிலை. பார்த்தாலே தெரியுது, அந்த பக்கம் 2 உறுப்பு, இந்த பக்கம் 2 உறுப்பு தான் இடைநிலை. அந்த இடைநிலை எவ்வளவுங்க? 24. அதாவது 6x வந்து 24 அப்படின்னா x வந்து எவ்வளோங்க? 24/6. அப்போ வகுத்தா 4. அப்போ x = 4. இதுதான் விடை. x = 4. ரொம்ப எளிமையான வினா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாங்க. a + b 10 மற்றும் 3ab 36 எனில் a² + b² மதிப்பு காண்க. சரிங்களா? அப்போ இதுக்கு நமக்கு தேவைப்பட்டது பாருங்கள். திரும்ப திரும்ப முற்றுமையில் வினா வந்துட்டே இருக்குங்க. a + b தான் ஹோல் ஸ்கொயருங்க. அப்போ a² + 2ab + b² இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஃபார்முலா. ஸோ இதை வச்சு தான் நம்ம அதை உருவாக்குறோம். அப்போ நமக்கு என்ன வேணுங்க? a² + b² வேணுங்களா? அப்போ a² + b² வேணும்னா அந்த a + b ஹோல் ஸ்கொயர்லேருந்து நம்ம இந்த 2ab கழிக்கணும். சரிங்களா? அப்போது a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அவங்க நமக்கு 10 கொடுத்துருக்காங்க, 10² -2ab போடலான்னா 3ab கொடுத்துருக்காங்க. அப்போ அதை என்ன செய்யணும்? அப்போ 3ab ஒரு ab எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 36/3. ஒரு ab வந்து நமக்கு 12ங்க. ஒரு ab வந்து 12ங்க. அப்போ 2 × ஒரு ab வந்து 12 போட்டுக்கணுங்க. அப்போ 10² 100 -2 12 24. அப்போ எவ்வளோங்க? 76 இஸ் த ஆன்சர். அப்போ 76 அப்படிங்கிறது தான் விடை. ஆப்ஷன் டி தான் அதோட ஆன்சர்.
ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வட்டத்தின் சமவில்கள் டேஸ் கோணங்களை தாங்கும். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். வட்டத்தின் சமவில்கள் சம கோணங்களை தாங்கும். வில்லின் அளவு ஈக்குவலாக இருந்ததுன்னா மையத்தில் தாங்கக்கூடிய கோணத்தின் அளவும் சமமாகத்தான் இருக்கும். சம கோணங்களை தாங்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 100 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு வட்டக்கோண பகுதி, இந்த வட்டக்கோண பகுதியில் என்ன கேட்கலாம்னா இதுதான் வில்லி நீளம். இந்த வில்லி நீளம் கேட்டோம்னா θ/360 இன்ட்டு 2/r. இது பரப்பளவு கேட்டாங்கன்னா θ/360 இன்ட்டு πr². சுற்றளவு கேட்டாங்கன்னா L+2r. பரப்பளவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ½ LR. இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு 30 வினாக்கள் TN 2025 தமிழ்நாட்டினுடைய டெட் தேர்வு கேட்கப்பட்ட 2025 கேட்கப்பட்ட 30 வினாக்களில் நம்ம அலசி ஆரம்பிச்சிருக்கோம். அது மூலமாக நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எந்த இடத்துல ப்ராக்டிஸில் லேக் ஆகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். கவனமும் பயிற்சியும் கணிதத்தின் 2 கண்கள். நன்றி, வணக்கம்.